பொறுமையா பொறுமையா ஃப்ரெண்டு அங்கிட்டு தூக்கி வைங்க ஃப்ரெண்டை இன்னும் கொஞ்சம் பொறுமையா இன்னும் கொஞ்சம் ஸ்லிப்பாய் காற்று எங்கேயோ போயிட்டு இருக்கு. வால்பு ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகி காற்று தான் போயிட்டு இருக்கு. சின்ன சவுண்டு கேட்குதா? இந்த எக்கட்டான நிலைமையிலையும் அவர் ஸ்டேட்டஸ் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. யூஸ் இயர்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். 36 கிலோமீட்டர்ஸில் மூணார் நம்ம ரீச் ஆக போகிறோம். கடைசியாக கேப் ரோடில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டி ஓட்டுறதுக்கு. வாழ்நாள் ஆசையாட்டு கேப் ரோடு எப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் மூணார் கேப் ரோடு ஓட்டுங்க. ஸோ அஃபிஷியலாக நம்ம இப்போ கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ போண்டிமேடு அதோட தமிழ்நாடு முடியுது. அதுக்கப்புறம் வந்து கேரளா. ஸோ இனி இந்த இடம் வந்து கேரளா கண்ட்ரோலில் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மேலே மூணாருக்கு போகிறதுக்கு போனோம். அதுக்கப்புறம் வட்டவடா இஸ் அவர் மெயின் டெஸ்டினேஷன். வட்டவடா இந்த கேப் ரோடு இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் மூணார் வந்திருக்கேன். ஸோ மூணார் வரதுக்கு நான் 5 மந்த்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்று என்ன சொல்கிறேன், சும்மா தண்ணி அடித்து உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு இந்த உலகம் நீண்டு நெருவே கிடக்கு. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எல்லா இடத்தையும் போங்க, ஃபேமிலியாக போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கறங்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபேமிலியோட சுற்றுங்க. ஸோ என்னுடைய இளமையின் கடைசி காலகட்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னுமே ஒரு 5 வருஷம் தாண்டி நானாக நினைச்சாலும் என்னால் வர முடியாது. பிகாஸ் டியூ டு மை ஹெல்த் இஷ்யூஸ். இந்த ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணுறதே நான் 20 கிலோ மேலே வெயிட் லாஸ் பண்ணி தான் நான் இந்த ரைடை எடுக்கிறேன். கண்டிப்பாக என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு ஒரு சேரில் இருக்க முடியாது, முதுகுலி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணி உடம்பு ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஃபிட் ஆக்குனது அப்புறம் தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வரும்போது ஒரு 200 கிலோமீட்டர் மேலே நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் பின்னாடி இருந்துட்டு பில்லியன் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சுங்க. உண்மையில நான் கொண்டு போய் விழ பார்த்தேன். ஏன்னா தூங்கவே இல்லை, நைட்டு சுத்தமாக தூங்கவே இல்லை. ஃபுல்லாக 10 ஹவர்ஸ்க்கு மேலே சிஸ்டத்துக்கு முன்னாடி இருந்துட்டு அப்படியே நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு ஒரு 2 hour தூங்கணும்னு நினச்சேன். வீட்டில் போகும்போது 2 நாளாக இருக்க மாட்டேனா. ஸோ ஃபேமிலி பார்க்க வேண்டியிருக்கு, அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ், சமையல் அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்து, அம்மாவுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். ஸோ அதில் தூங்க முடியலை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நான் அவரை ட்ரை பண்ணார், பில்லியன் ட்ரை பண்ணார். அப்போ நல்லா பின்னாடி நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன். அதனால் இப்போ எனக்கு ட்ரை பண்ண முடியுது. கீழே வரும்போது ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் பார்த்தாரு. செம்மாங்க அந்த போலீஸ்காரங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு போலீஸ் வந்து செம்மையாக இருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் போலீஸஸ் எல்லாமே. அவர் என்னோட சொன்னார், ரோடு பயங்கர அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ட்ரைவ் பண்ணிக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல மிஸ்டாக இருக்கும். ஸோ பொறுமையாக போங்க, கேர்ஃபுல்லாக போங்க, ஃபஸ்ட் டைம் கிடையாது இல்லை. ஸோ என்னுடைய பின்னாடி இருக்கவர் இங்கே தான் வருஷக்கணக்காக வேலை பார்த்தாரு. எனக்கு ஃபஸ்ட் டைம் தான், எனக்கு பின்னாடி இருக்கிற ஃபஸ்ட் டைம் வேலை. ஸோ அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார், இப்படி இருக்கும். ஒரு இடத்த பற்றி சொல்லியிருந்தார், கேப் ரோடை பற்றி எனக்கு ஒன்று சொல்லி தந்தார். ஐயோ, ஒரு என்னாச்சுன்னா ஒரு மலை வந்து கீழே வந்து அந்த ரோடோட எடுத்துகிட்டு போச்சான் ஒரு சைடு. அப்போ அந்த ஒரு ஹிட்டாச்சி ஏதோ வேலைக்கு நின்னா அந்த ஹிட்டாச்சி மண்ணுக்குள்ளே போயிடுச்சான். அந்த மாதிரிலாம் சம்பவம் இங்கே நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஆபத்தான இடம். மன்சூன் டைம் வந்து நான் யாரையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் மூணார் வரதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக இந்த எப்படி வச்சுருக்காங்க, மெயின் ரோடு எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நான் வீட்டிலே இருந்து 1 o'clock நாங்கள் கிளம்புனது. ஸோ இன்னும் மூணார் வந்து சேரல. அதுக்கு மெயின் ரீசன் தான் மழை. இப்போ இந்த வியூ எப்படி இருக்குது, கேப் ரோடோட வியூ. ஸோ கண்டிப்பாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு லைஃப்பில் 1 time ஆகுது கண்டிப்பாக இந்த கேப் ரோடை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பைக்கில் தான் வரணும்னு கிடையாது, நீங்கள் காரில் வந்தாலும் சரி தான். ஸோ செமையாக இருக்குங்க இந்த ரோடு, அவ்வளோ அழகாக இருக்குது. 2 சைடுமே வந்து அவங்க சூப்பராகவே அந்த புல்லெல்லாம் செடிகளெல்லாம் வளர்த்தி அதை கட் பண்ணி விட்டு காம்பவுண்டு மாதிரி வச்சு இங்கே பூப்பாறை நம்ம கொடைக்கானலில் பூம்பாறை இருக்க மாதிரி இங்கே பூப்பாறை அப்படின்னு இடம் தான் இது. தொண்டிமலை இந்த இடத்து பேர். நேஷ்னல் ஹைவே. ஓ, இது என்ஹெச்சா? ஓ, எஸ்ஹெச் கிடையாதா? ஸோ ரோடு இழுப்பி போயிருக்கு, என்னாச்சு? இதாங்க ஹனி காம்போ சீட். ஆக்சுவலி இது இருக்கிறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்து கால் வலிக்கும் போது, தொடை வலிக்கும் போது தான் எடுத்து மாட்டுறது. ஸோ கரெக்டாக இந்த பெல்ட்டை வந்து இதில் மாட்டிக்கும். இலை கீழே வந்துட்டே இருக்குது. ஸோ ஜனங்களே, சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு சொர்க்கம் வந்து இதுதான் கேப் ரோடு மூணார். பயங்கரமாக ஸ்பீடாக வந்திருக்குன்னு வளைக்க முடியல. ஸோ வசமாக மாட்டியிருக்கானா. ஸ்லிப்பாய் செது இது கீழே இதில் கிடக்கு, செளி மாதிரில கிடக்கு, வசமாக மாட்டிச்சு. சே, ஸோ இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குது அழகா. அந்த சைடை பாருங்கள், இந்த சைடெல்லாம் செடியெல்லாம் நட்டு விட்டு எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலுங்க என்ன தான் இருந்தாலும். ஆக்சுவலி இது வந்து இதில் போர்டு வச்சுருக்கிறது என்னென்னா, பஸ் ஸ்டாப்பில் இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், நேஷ்னல் ஹைவேன்னு வச்சுருக்காங்க.
நேஷ்னல் ஹைவேயோட சொந்தமானது. அப்போ கேரளா கவர்மெண்ட் கேரளாவோட ரோடு கிடையாது அப்போது, ஓகேவா? ஆனால் இது நாங்கள் இது கொடைக்கானலில் போகும்போது என்ன டிராஃபிக் ஆயிருந்தா, ஆனால் இங்கே டிராஃபிக்கே கிடையாதுங்க. மலையில் பாருங்கள் எப்போச்சும் ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. ஆனால் பைக்ஸும் அப்படி தான். இந்த ரோடோட அழகுன்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது. 2 சைட்லையும் நட்டு விட்டுருக்க செடிகள் தான். அதுதான் இந்த பச்சை பச்சையான தூக்கி விட்டுது எங்கேயோ. ஸோ இப்போ கொஞ்சம் பழுத்து போயிருக்கு. இந்த குருவிகள் சத்தம் கேட்குதுங்க, செம்மையாக கேட்குது. ஆனால் உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நான் என்னுடைய ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்க மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது எதுவுமே கேட்காது, நாய்ஸ் கேன்சலேஷனில் எல்லாம் போயிடும். தேயிலை எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டீ பிளான்டேஷன் வி ஆர் என்டரிங். ஸோ இதெல்லாம் பார்க்காம தான் பல பேர் தண்ணி அடிச்சுட்டு ரூமில் கிடக்குறாங்க, வெளியே வராமல் விட்டு விட்டு சண்டேனாலே. ஸோ நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. சந்தோஷம். இந்த டீ பிளான்டேஷனை பார்க்கும்போது எனக்கு அது என்ன சந்தோஷம்னு தெரியல, சத்தியமாக வேற லெவலில் இருக்கு. நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நமக்கு அதை யூஸ் பண்ணோம். பூப்பாறை, நம்ம பூம்பாறை கொடைக்கானல் இருக்குது, இங்கே பூப்பாறை அப்படின்னு இருக்கு. 10:30 ஆகுது. நாங்கள் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல, நாங்கள் சாப்பிட்றதும் கிடையாது. ஸோ பேக்கில் இருக்க என்னோட பில்லியனுக்கும் நாட் வில்லிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு we need to explore maximum because we have only one more day left. இன்றைக்கி தூங்கி எழும்பியாச்சுன்னா இன்றைக்கி நாள் முடிஞ்சது. கண்டிப்பாக இன்றைக்கி தூக்கம் வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு போய் தூங்க வேண்டியதான். ஏன்னா தூங்கவில்லை, நாளைக்கும் தூங்க முடியாது. நாளைக்கு 4 o'clock இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். அப்போ தான் ஏர்லி மார்னிங்காவது வீட்டு போய் சேர முடியும். ஒரு 2 hours தூங்க முடியும். தூங்கிட்டு தான் கிளம்பணும். அதுதான் என்னோடய பிளான். ஓ கைஸ், இங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சார். வேறு லெவலில் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. பார்த்துக்கிங்க, இங்கே எவ்வளோ பிரச்சனை இதுதாங்க. ஓ ஃபுல்லாக இந்த சைடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கொடுமை. பிகாஸ் நானும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும் இது எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படின்னு. ஸோ அப்புறம் சின்ன ஒரு திருத்தம். நான் என்ன சொன்னேன்ல, சைடில் செடி நட்டு விட்ருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் ஏலக்காய் தெரியல உங்களுக்கு? ஏலக்காய் டீ. ஸோ ஏலக்காய் அந்த ஐட்டம் தான் இது. பிரியாணிலெலாம் போடுவாங்கல்ல, பிரியாணி நிறைய ஐட்டம்ஸில், ஃபுட் ஐட்டம்ஸில் போடுவாங்க. அந்த ஏலக்காய் தான் இதுதான். நான் ஏதோ செடி அழகாக நட்டு விட்ருக்காங்கன்னு நினச்சேன். பார்த்தீங்களா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு காட்டேஜ் பார்த்தேன், அது ஏலக்காய் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பில்டிங். பட் அங்கே 3000 கேட்குறாங்க. எனக்கு 3000க்கெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க. மேலே வந்து 1500க்கெல்லாம் தனி வில்லாவே கொடுக்குறாங்க, காட்டேஜே கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபுட்டு கொடுக்குறாங்க காம்ப்ளிமெண்ட்ரி, அவ்வளோதான். ஃபுட்டெல்லாம் நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம்? ட்ராவலிங்கில் ஃபுட்டே எடுத்துக்கிறது கிடையாது. கேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எலிஃபென்ட் கிராசிங் ஜோன், டிரைவ் கேன்டீன், கேர்ஃபுல்லி. எனக்கு இதுதாங்க பயம். ஆனால் ஏன்னா சத்தியமான பயங்க. ஐயோ அள்ளு விட்டுரும். ஸோ நான் பில்லியன் கையில் 360 கொடுத்துட்டேன். கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு போட்டிங் நினைக்கிறேன். ஆனையிறக்கல் டேம். ஆனை வருமோ? ஸோ இது ஆனையிறக்கல் வியூ பாயிண்ட். இது ஆக்சுவலி இங்கே வந்து முன்னாடி போட்டிங்லாம் இருந்திருக்கு, இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ், இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேற லெவல், வேற இதெல்லாம் பார்க்கணும். எனக்கு ஹில் ஸ்டேஷன், ஐ லவ் திஸ். எனக்கு இதனால தான் எனக்கு ஹில் ஸ்டேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே. இந்த தேயிலை தோட்டம்லாம் பார்க்குறது எப்படி இருக்குது, வர்றேவா இதெல்லாம். அவனும் அவ்வளவுக்கு சூப்பராக இருக்குங்க. லைஃப்பில் இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. அவள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துருப்பி, அவன் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பான். பட் என்ன, சட்ட சிக்கல்கள் நிறைய இருந்தனால காரணத்தினால தான் வர முடியல எங்களுக்கு. காட்டுறமையா சாதாரணமாக தான். ஓய், போட்டிங் சென்டர் ஆனையிறக்கல் என்னன்னா போட்டிங் கிடையாது. ஸோ அதான் ப்ராப்ளம் இப்போ இங்கே. ஆக்சுவலி இந்த இடத்த பார்த்ததும், இந்த பனியெல்லாம் பார்த்ததும் எனக்கு சத்தியமாக பசிக்கவே இல்லை. மணி கரெக்டாக 11 மணி ஆகுது. ஒரே ஒரு டீ தான், அதுக்கு மேலே அது டீ எது குடிச்சேன்னா தூக்கம் போகிறதுக்கு. பசிக்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே ரசிச்சுட்டு பைக்கை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்கள் தீயாக வேலை செய்ய வேண்டும் குமார். ஸோ நமக்கு எங்கே போனாலும் நிறைய வரவேற்பு கிடைக்கும். இப்போவும் கிடச்சது ஒரு வரவேற்பு. எனக்கு இந்த லைஃப் தாங்க எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் வேறு லெவல். பைக்கில் ட்ரைவ் பண்ணிவிட்டு காரில் வந்து சொகுசு பயணம் மேற்கொள்வது எனக்கு விரும்பாதது.
ஸோ வந்தோடனே இருக்குது சின்ன குருசடி இருக்குது நல்லவா கத்தளப்பா மிருகங்கள் டெண்டு எலிஃபெண்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அண்ட் பைசன் ஆல்சோ பைசன் என்னுடைய டேங்க் பேங்கோட நேமும் பைசன் தான் பிராண்டு ஆனால் பைசன் எனக்கு பயந்தான். சரி ஓகே கேமரா மோடு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போது சிங்கிள் லென்ஸ் போட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். லேண்ட்ஸ்கேப் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம வெறித்தனமான லேண்ட்ஸ்கேப்புங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லேண்ட்ஸ்கேப் எல்லாம். இதெல்லாம் பார்க்காம நான் எங்கே இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன். ஷே ஒரு வியூ பாயிண்ட்டு செம்ம வேலை வச்சிடுச்சு ட்ரீம் ஃபயர் வேலை வச்சுட்டான். காற்று எங்கேயோ போயிட்டுருக்கு. வால்பு ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகி காற்று தான் போயிட்டுருக்கு. சின்ன சவுண்டு கேட்குதா. ஃபஸ்ட்டு வழியில் கடத்த போகிறேன் எங்களை. இங்கே வேணால் இப்படி கூப்பிட்றதுக்குன்னு தெரியல. இன்னைக்கு கூகுளில் இங்கே நெட்டும் இல்லை. அதான் பிரச்சனை. யாருக்காவது மொபைலில் சிக்னல் இருக்குன்னா நெட் இருக்குன்னா அவங்கள தான் யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. அவங்க மொபைலை வாங்கி சர்ச் பண்ணி தான் இன்னும் கான்டெக்ட்ஸ் எடுக்கணும். பஞ்சர் கடை வசமாக மாட்டியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா வண்டி பேக் வீல் போயிடுச்சு. அதை பஞ்சராக வால்டி ப்ராப்ளமானு தெரியல. வால்டி ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இனி ஆள் சொல்லியிருக்காங்க. பக்கம் இந்த கடைக்காரர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னா அவங்க வருவாங்களாம். இங்கே கலத்தி இங்கே திரும்ப கலத்தி எடுத்துகிட்டு போவாங்களா. ஆட்டோவில் வருவாங்களாம். பேக்கில் கலத்தி எடுத்துகிட்டு போவாங்களாம். போய் தான் ஒட்டி கொண்டு வருவாங்களா. இல்லை பிரச்சனை என்னென்னா ஜாக்கி எங்கிட்ட இருக்குது. ஸோ ஜாக்கியில் நிற்குமான்னு தெரியல, தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. இந்த எக்கட்டான நிலைமையிலையும் அவர் ஸ்டேட்டஸ் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இதோட குடும்பம் வேறு என்ன இருக்குது. 62. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ தான் இந்த பஞ்சர் ஓட்டுறதுக்கு ஆள் வந்திருக்கு. ஸோ பக்கத்தில் போய் பார்ப்போம் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கா? ஓ தேங்க்யூ, எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கரெக்டாக. வால் டியூப் இருக்குல்ல, அதுலேருந்து தான் ஏர் பயங்கரம் வந்துட்டு இருந்தது. ஸோ எதுவும் பிரச்சனைன்னு தெரியல. பஞ்சர் ஆச்சா இல்லை வால் டியூப்பில் ப்ராப்ளமானு தெரியல. நிற்காது விட்டா. இதை பாருங்க, ஆணி ஏறி இருக்குது. நான் இப்போ தான் நோட் பண்ணேன். இதை காங்கிரீட் ஆணி மாதிரி இருக்குது. ஸோ அதை முதல்ல எடுங்க நீங்கள், அதை பார்ப்போம் அது ஆணி எப்படி இருக்குது அப்படின்னு. பொறுமையா ஃப்ரெண்டு அங்கிட்டு தூக்கி வைங்க. ஃப்ரெண்டை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரைடருக்கு கண்டிப்பாகவே ஒரு பிரச்சனைனா இன்னொரு ரைடர் ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி தான் எங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொஞ்சம் பழைய பழமொழி தான், அது கரெக்டாக எனக்கு சூட் ஆகுது. ரோட்டில் போன ஓனானா எடுத்து வேட்டிக்குள்ளே கட்ட கதை மாதிரி பஞ்சர் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டதுக்கு பஞ்சர் ஓட்டுறதுக்கு வந்தானுவன் வண்டியை தள்ளி போட்டு வயசில் உடச்சிருக்கானோ. என்ன பண்ணுறதுக்கு, சென்டர் ஸ்டாண்ட் இல்லாதது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ காய்ஸ், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த எஸ்டி அட்வென்ச்சர் அப்புறம் இந்த ஹிமாலயா வண்டி வச்சுருக்கவங்க எல்லாம் உங்கள் வீலை வந்து நீங்கள் டியூப் டயராக வந்து நீங்கள் டியூப்லெஸ் டயராக மாற்றிடுங்க, சரியா? இல்லைன்னா எங்களை மாதிரி அவசரம். நாங்கள் காலம் எங்களுக்கு கரெக்டாக 11 மணிக்கு பஞ்சர் ஆனது. ஸோ வசமாக நாங்கள் இங்கே மூணாரில் வந்து மாட்டினோம். மணி இப்போ எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரியுமா? டைம் இப்போது 3 மணி ஆக போகுது பாருங்கள் கரெக்டாக. இது வரைக்கும் பஞ்சர் ஒட்டி முடியலை. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வண்டியை ஒருத்தன் வந்தான், பஞ்சர் வண்டி யாரை இலக்கி போட்டான். அவன் திரும்ப பண்ணான் 200 ஒரு 500 பஞ்சர் ஒட்டுவானா? அவன் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு பாருங்கள். வண்டியை தள்ளி போட்டு இங்கே உடச்சி வச்சு இங்கே 5000 வேலை வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா டயருமே வந்து இந்த ஹிமாலயா எஸ்டி அட்வென்ச்சர் வச்சுருக்கவங்க எல்லாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டியூப்லெஸ் டயராக மாற்றிடுங்க, சரியா? அதுதான் என்னுடைய வேண்டுகோள். புண்பட்ட நெஞ்சுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி கரெக்டாக வியூ பாயிண்டில் பஞ்சர் ஆகிருக்கு வண்டி. அதனால் ஆப்போசிட்டில் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது. இதை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. மூணாரை சுற்றி பார்க்க வரவங்களுக்கு ஆக்சுவலி புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த டபுள் பஸ் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. உண்மையில் இது ட்ராண்டத்தில் இருந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலி மூணாரில் நான் இப்போ தான் பார்க்கேன். டிக்கெட் பெரிய டிக்கெட்லாம் கிடையாதுங்க, 200 300 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் செமையாக இருக்கும். அது நிறைய தூரம் கொண்டு போவாங்க போல், நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இப்படி சுற்றி கொண்டு போவாங்க இந்த வண்டியில். மகா ஒரு வழியாட்டு பஞ்சர் ஒட்டியாச்சு. டைம் எத்தனை தெரியுமா? 4 மணி தாண்டியாச்சு. பஞ்சர் ஒட்டி முடிஞ்சிருக்கு.
என்னது வண்டி ஆஃப் ஆச்சு, இது அபசகனமாக பா போ. நமக்கு ஒரு ஃப்ரெண்டை கிடச்சான் இன்னைக்கு, பேர் அஸ்வின். உண்மையிலே சூப்பருங்க. எங்களுக்கு காலம் 11 மணிலேருந்து கரெக்டாக 4 மணிக்கு வரைக்கும் எங்களை கூட நின்னான். இந்த இடம் எல்லாம் காலமே கவர் பண்ண வேண்டியது, நாங்கள் இப்போ போகிறோம். ஒரு ஆணி ஏறி பஞ்சர் ஆகி 2 இடத்துல பஞ்சர் ஆகி. உண்மையிலே ஃபஸ்ட்டு வேலை, என்னுடைய முதல் வேலை என்னென்னு தெரியுமா? இந்த 2 வீலையும் அலாயை மாற்றி டியூப்லெஸ் டயர் போடுறது. அதுக்கப்புறம் தான் அடுத்து நீ ரைடு எல்லாம். உண்மையில எங்க மாட்டிடுவோம். ஒய்ஃபோட வந்துருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஸோ காய்ஸ், நாங்கள் ஆல்மோஸ்ட் இன்னும் மூணாருக்கு இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலி க்ளவுடியாக இல்லாதனால எல்லாமே ரொம்பவே நீட்டாக பார்க்க முடியுது. ஸோ டெஃபினெட்லி இது உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மூணார் ரோடு. ஏன்னா மூணார் ரோடுன்னு போடும்போது மேக்ஸிமம் எல்லாமே மிஸ்டியாக க்ளவுடியாக இருக்கும். ஸோ நமக்கு ரோடுக்கு வியூஸ் கரெக்டாக இருக்காது. பட் ஆனால் அப்படி கிடையாது, செம்மையாக பார்க்கலாம் எல்லாமே. ஏன்னா வெயில் கொஞ்சம் லைட்டாக அடிக்குது, ஆனால் குளிராக தான் இருக்குது. வெயில் அடித்தாலும் வெயிலோட தாக்கம் கிடையாது. ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப குளிர் காத்தாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நாள் எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாது. மார்னிங் 11 o'clock நாங்கள் இங்கே வந்து மாட்டின வண்டி பஞ்சர் ஆகி 4 மணிக்கு தான் பஞ்சர் அடைச்சிருக்காங்க. எத்தனை மணி என்னென்னு பாருங்கள். 12, 1, 2, 3, 4 மணிக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஃபுல் டே. எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட் ஆச்சு. ஆனால் வேஸ்ட் ஆனால் எங்களுக்கு இன்னும் புதுசாக ஒரு முத்து கிடச்சிருக்கான். அஸ்வின் தம்பி, அவன் வந்து மெரின் ஃபீல்டில் இருக்கான், ஷிப்பில் ஒர்க் பண்ணுறான். ஸோ ரொம்ப அருமையான தம்பி. ஃபுல்லாக இன்னும் நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு எங்கள் கூட ஃபுல்லாக நின்று சாப்பிடாமல் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக நான் கூட வந்து. ஸோ அவன் ரூம் புக் பண்ணியிருக்கான். அவனுடைய ரூமு பக்கத்தில் தான் நம்மளும் ஒரு ரூம் போட்டிருக்கோம். ஸோ ஆன்லைனில் போட்டது, அட்வான்ஸ் பேமெண்ட் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த மாதிரி booking.comல போட்டிருக்கான். ஸோ முதல்ல ரூமில் போய் பார்க்கணும், ரூம் கிடைக்க. ஏன்னா நாங்கள் இதுவரை போய் அட்டெண்டன்ஸ் போடல. ஸோ வேறு யாருக்காது கொடுத்தானா என்னான்னு தெரியல. இப்போ மிஸ்டி ஸ்டார்ட் ஆகுது திரும்பவும்னா. மிஸ்டினா ரோட்டில் இறங்கிட்டு இருக்கு திரும்ப. நான் இப்போ தான் சொன்னேன் ரோடெல்லாம் கிளியராக இருக்குன்னு. மிஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைடு பயங்கரமாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே இருந்தெல்லாம் கீழே வந்துருக்கு. நான் கீழே கிடக்கல கல்லெல்லாம், இங்கேருந்தெல்லாம் வந்துருக்கு. இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் நான் பார்த்ததே கிடையாது. வெறித்தனமாக இருக்குங்க ஹில் ஸ்டேஷன். எப்படா பயங்கரமாக இருக்குது. ஒரு ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்க்குற இங்கிலீஷ் மூவிலெல்லாம் மூவிஸ் காப்பாங்கள்ல, ஸோ அட்வென்ச்சரஸ் மூவி. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்பாட்டெல்லாம் பார்க்குறதுக்கு. பயங்கரமாக இருக்குது. இயற்கை அழகுன்னு ஒன்று தான் இந்த மூணார். ஓ இதுக்குள்ளாடியா? எப்படா? ஆமாம். இந்த இடம் தான் இடிஞ்சு கீழே போயிருக்கு, மேலே இருந்து கீழே. ஓ இங்கே தான் ஒரு ஹிட்டாச்சி உள்ள பூந்தி போயிருக்கு இந்த மண்ணடிவில். பார்த்தீங்களா, கீழே இருந்து மேலே வரைக்கும் காங்கிரீட் போட்டு தான் எடுப்பிருக்காங்க. காய்ஸ், இதுதான் லோக்ஹாத் வியூ பாயிண்ட். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்களா? இந்த வியூ பாயிண்ட்டை ஸ்பெஷலிட்டி அப்படி என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஃபுல்லாகவே இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தீங்களா, எல்லாமே வந்து தேயிலை தோட்டமாக இருக்குது. அதுக்கு நடுவில் கொஞ்சம் மரம் நிற்கி பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷலாக அப்படி தான் இங்கே சொன்னாங்க. மேலே ஏறுறோம் எப்படா. ஸோ இதை பார்க்குறது எப்படி இருக்குது? செம்ம அழகாக இருக்குல்ல. அடி என்னவளே இந்த நிதயத்தை தொலைத்து விட்டாய். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த சாங் பார்க்குறது. ஸோ அனதர் ஒன் மார் திங், இன்றைக்கி எங்களுக்கு மூணார் ட்ரிப் டே 1 டோட்டலி ஃப்ளாப்பு. பிகாஸ் எங்கள் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் செரி பண்ணுறதுக்குன்னு வந்தவன் 2 மணி நேரம் தாண்டி வந்தான். அதுக்கப்புறம் பஞ்சர் ஒட்டுறதுக்கு டயர் எடுத்து போயிட்டு 3 மணி நேரம் தாண்டி வந்தான். ஸோ இன்றைக்கி 5 hours டோட்டலி வேஸ்ட்டு. பட் எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆனாலும் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தம்பி, எங்கள் பிரதர் எங்களுக்கு கிடச்சிருக்கான். ஸோ ஹிஸ் நேம் இஸ் அஸ்வின். ஹலோ காய்ஸ். சூப்பர் பையன். ஃபுல்லாக எங்களுக்கு வேண்டி கடைசி வரைக்கும் நின்னா எங்கள் கூடவே. இப்போ பொட்டானிக்கல் கார்டன் இங்கே வந்திருந்தோம். ஆனால் நாங்கள் உள்ளே போகல. உள்ளே எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு கொஞ்சம் செடிகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து ரேட்டு வந்து மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் 7 மணிக்கு. இது மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் பிளான்ஸ், இந்த 3 ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். இனி பசி டைம். நல்லா பசிக்குது. இதுவரை பெருசாக எதுவும் சாப்பிடல, ஒரு மேகி சாப்பிட்டா தான். இனிமேல் தான் ஸ்ட்ராங்காக சாப்பிடணும். அதுக்கு தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எங்கே செம கூட்டமாக இருக்குது, இருக்க இடமே இல்லை போல். இங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். பெரிய ரேட்லாம் கிடையாது, ஜஸ்ட் 1000 rupees தான். ஸோ அதனால தான் இங்கே நாங்கள் எடுத்திருக்கோம். சரி, ரூம் பெரிய ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு படுக்கிறது ஒரு பெட்ரூமும்
ஒரு அட்டாச்டு பாத்ரூம் மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் டிவி வச்சிருக்காங்க அவ்வளோதான். ஜஸ்ட் ₹1000 இது ஓகே தான். ஆனா வெளியில கொஞ்சம் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. சேர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரீம் ஃபயர் இங்க நிக்கிறான் பாருங்க. ஐயா! ஒரு நாளைக்கு எங்கள பாடாப்படுத்திட்டான் இந்த ஃபுல் டே. ஸோ பக்கத்துல அஸ்வின் ப்ரோவோட ஹிமாலயன் 450 நிக்குது. இப்படியே மல்லாக்க படுத்துட்டு ஊஞ்சால் ஆடுறதுக்கு என்ன ஒரு சுகம். ஐயோ! செமையா இருக்குங்க இப்படி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறதுக்கு. ஆப்போசிட்ல நிக்கிறத பாருங்க யாரெல்லாம்னு. இன்னைக்கு vlog இதோட ஸ்டாப் பண்ண போறேங்க. ஓகே நாளைக்கு மார்னிங் திரும்ப ரைட கன்டினியூ பண்ணிக்கோ. ஓகே பாய்.